ஒரு படம் பண்ணி நான் டைரக்ட் பண்ணதுக்கு காரணமே தனுஷ் சார் மட்டும்தான். சும்மா சுற்றிக்கிட்டு இந்த டைமில் என்னடா பண்ணுறேன்னு கேட்டார். நான் தண்டமாக இருக்கேன் சார்ன்னு சொன்னேன். தண்டமாக எடுக்கிறாருங்க, நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுன்னு சொன்னார். ஆனால் படிப்பு மட்டும் நமக்கு குட்டி மாறி படிக்காதவன் மாறி விஐபி மாறி எங்க தனுஷ் சாரை திரும்பி எப்பயாவது பார்க்க வாய்ப்பு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ண இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பசங்க வந்திருக்காங்க. நான் ஜாலியான பையங்க, என்னை எப்போ பாரு சீரியஸாகவே காமிச்சிட்டு இருக்காங்க. பிரியான்ஷி, மீனாட்சி, அன்ஷிமா ஏதாவது ஒரு ஹீரோயினை தான் சூஸ் பண்ண முடியும். அந்த 3 பேர்ல 3 பேருமே திரும்ப நடிக்கிறாங்கனாலும் ஓகே தான். 3 பேருமே திரும்ப நடிக்கிறாங்கனாலும் ஓகே தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. This man didn't just drop a song. He cracked it open and served it hot as Mutta Kalaki. With raw energy, catchy beats and full-on mass vibes, please get ready to go a little Mutta Kalaki crazy. Please welcome the sensation himself, Ken Karunas avargal. Boys and girls, please put your hands together for the sensation himself. தமிழ்நாட்டின் சென்சேஷன் இந்த தருணத்துல இப்போ கென் கருணாஸ் தான். And may I please request எங்களோட VP டாக்டர் பிரீதா கணேஷ் அவர்கள் to honor Ken with a token of gratitude and love. என்ன பண்ணுவோன்னு அவங்க எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க பயங்கரமான ஒரு கலக்கி போட்டு தமிழ்நாட்டையே இந்தியாவே கலக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப இவ்வளோ பெரிய க்ரௌடை என் லைஃப்பில் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ரொம்ப பயங்கரமாக இருக்கு. இன்னைக்காச்சு அவன் நமக்கு ஹாய் சொல்லுவான்னு நினைக்கிற பசங்களுக்கும், அவன் நம்மளை தான் பார்க்குறான்னு பார்க்காத மாதிரியே நடிக்கிற பொண்ணுங்களுக்கும், அவள் பார்த்தாலும் பரவாயில்ல மச்சான் சப்பையாக தான் இருக்கேன் நான் இருக்கேன்டா மச்சான் உனக்குன்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும், இவங்க இப்படி தாண்டி பேசுவானுங்க நல்லா போகிற லவ்வை கெடுத்து விட்ற பொண்ணுங்களுக்கும், இந்த இளவுக்காடா உன்னை இந்த காலேஜுக்கு கூப்பிட்டோன்னு நினைக்கிற ப்ரொஃபஸருங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ். நானும் உங்களை மாதிரி கல்ச்சுரல்ஸில் கூட்டத்தில் நின்று கல்ச்சுரல்ஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி அந்த கல்ச்சுரல்ஸில் ஸ்டேஜ் ஏறணும்னு ஆசைப்பட்டு அந்த ஸ்டேஜ் ஏறினதுனால மட்டும்தான் எனக்கு வந்து நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடச்சிது. இந்த ஸ்டேஜில் இது இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ண எல்லாருக்காகவும் நான் சொல்கிறேன், டெஃபினட்டாக தேர்ஸ் எ பிக் ஸ்டேஜ் வெயிட்டிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நானும் உங்களை மாதிரி தான். மார்ச் 19 எங்கள் படம் யூத் ரிலீஸ் ஆகுது. 3 படம் ரிலீஸ் ஆகிற டைமில் தன்னை ஒரு தனுஷாவும் தான் ஆளை ஒரு ஸ்துதியாசனாவும் நினச்சிட்டு இருந்த பசங்களோடைய லைஃப்பை ரீக்ரியேட் பண்ணுறது தான் இந்த யூத். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எங்களை மாதிரி இவர் வந்து எங்களை வயசில் மூத்தவர். இவர் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணணும் நாங்கள் நம்புகிறோம். பட் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஜென்ரலாக வந்து பசங்க வந்து இவ்வளோ கூட்டமாக ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க, செதறி ஓடிடுவாங்க. அந்த பசங்கள்லாம் இன்றைக்கி இங்கே நிற்கிறாங்கன்னா இப்போ வேறு ஏதோ சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
பட் ஓகே, தேங்க்யூ. முட்டக்கலைக்கு சாங் இவ்வளோ பெரிய ரீச் ஆனதுக்கு, நீங்கள் எல்லாரும் அந்த சாங்கை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்குனதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கு எங்கள் டீம் எப்போவுமே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். என்னை இந்த காலேஜுக்கு மெயினாக இன்வைட் பண்ணது குஷ்மிதா அக்கா தான். தேங்க்யூ ஸோ மச்க்கா. நீங்கள் இங்கே இருக்கீங்களான்னு தெரியல, பட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ. ரொம்ப அழகா பேசுனீங்க கென் அவர்களே. பட் இப்போ என்னன்னா, நாளைக்கு எங்க நட்சத்திராக்கு யார் வர போறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? கெஸ் பண்ணிட்டீங்களா? டி சார் வராரு. ஸோ நீங்க அசுரன்ல வந்து அவர் கூட ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சீங்க. அண்ட் அவர் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி அவர்கிட்டேருந்து கத்துக்கிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு குவாலிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு நீங்க அதை சொல்லலாம். இல்லை, இன்னைக்கு நான் வந்து ஒரு டைரக்டராக ஒரு படம் பண்ணி நான் டைரக்ட் பண்ணது காரணமே தனுஷ் சார் மட்டும்தான். அதுதான் உண்மை. நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எல்லாருமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் க்ளூலெஸ்ஸாக இருப்போம். அந்த க்ளூலெஸ்ஸாக நான் சும்மா சுற்றிக்கிட்டு இந்த டைமில் என்னடா பண்ணுறேன்னு கேட்டார். நான் தண்டமாக இருக்கேன் சாருன்னு சொன்னேன். தண்டமாக எடுக்கிறாருங்க, நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுன்னு சொன்னார். அன்றைக்கி அவர் அதை சொல்லுனா என்னால் டைரக்டர் ஆக முடியுமானே எனக்கு தெரியல. ஸோ ஃபார் எவர் நான் அவருக்கு எப்போவுமே நன்றியோடு இருப்பேன். தேங்க்யூ, தேங்க்யூ. ஃபென்டாஸ்டிக். அண்ட் பிரியான்ஷி, மீனாட்சி, அன்ஷிமா 3 ஆக்ட்ரஸஸ் வச்சிருக்கீங்க. 3 ஹீரோயின்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ அடுத்த படத்தில் ஏதாவது ஒரு ஆக்டர் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். ஹீரோயின்ஸில் ஏதாவது ஒரு ஹீரோயினை தான் சூஸ் பண்ண முடியும். அந்த 3 பேரில் யாரை சூஸ் பண்ணுவீங்க? இவங்க 3 பேர்லையா? ஆமாம், பிரியான்ஷி, அன்ஷிமா, மீனாட்சி. ஏங்க ஏதோ நல்லா போயிட்டு இருக்கு, நீங்க சும்மா போட்டு கெடுத்து விட்டு இன்னும் படம் ப்ரொமோஷன் வேற இருக்கு. 3 பொண்ணுங்களை ஒரு பொண்ணுங்களை சூஸ் பண்ணா உங்களால சூஸ் பண்ண முடியுமா? பாருங்க, முடியாது. ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டமா? 3 பேருமே திரும்ப நடிக்கிறாங்கனாலும் ஓகே தான். ஆல்ரைட், ரொம்ப சேஃபான ஒரு பதில் எஸ்கேப் ஆயிருக்கீங்க கென் அவர்களே. பட் இன்னும் நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக எங்களோட க்ரௌட்ல இருந்து நாங்க சூஸ் பண்ண 3 பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்காங்க வேல்ஸோடு. ஸோ ப்ளீஸ் கோ ஃபார் இட். மேதா, ஸ்ருஜி, பாவா. ஹாய் சார், என் பேர் பவகணி சார். ஹாய் ப்ரோ. உங்களுக்கும் ஜிவி பிரகாஷ் சாருக்கும் இருக்க பாண்ட் பற்றி எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கும். ஸோ அவர் எப்படி இந்த படத்துக்கு நீங்கள் ஓகே சொல்ல வச்சிங்க? அப்படியே சொன்னீங்கன்னா ஃபியூச்சர் டைரக்டர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லை, அதான் நம்மளை இந்த கதை எழுதும் போது என்னை யாருமே நம்பலை. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வயசு பசங்க ஜென்ரலாக ஒன்று பண்ணும்போது ஆர்வக்குள்ளார வேலை பார்க்காதான் தான் எல்லாருடைய வாயிலேருந்து ஃபர்ஸ்ட் வரும். அது அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி. அப்படி சொல்லும் போது என்னை ஆர்வக்குள்ளாரனே சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது, நீ பண்ணுறா, நான் உனக்கு பின்னாடி ஒரு பேக் போனால் நிற்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தவர் ஜிவி பிரகாஷ் அண்ணன் தான். ஸோ அவர் இன்னைக்கு இந்த மியூசிக்கில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தோட இமேஜும் பெருசாக மாறிச்சு. ஸோ அப்படி தான் ஜிவி பிரகாஷ் அண்ணன் வந்தது. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆனால் இது உங்கள் கேள்வி மாதிரி இல்லை, யாரோ கேட்க சொன்ன மாதிரி இருக்கு. ஓகே சார், கதை, இயக்கம், நடிப்பு, பாடகர் இது எல்லாமே ஒரே படத்தில் பண்ணியிருக்கீங்க. ஹவு சேலஞ்சிங் வாஸ் இட் அண்ட் இதோட புஷிங் ஃபேக்டர் என்ன சார்? புஷிங் ஃபேக்டர் வந்து இல்லை, எப்படி சொல்கிறது, இது எதுவுமே எனக்கு வரும்ன்றதே எனக்கு தெரியாது. இது வந்து ஒரு ப்ராசஸ் தான். நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறேன்னா அது காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. நான் ஒரு கதை எழுதி இந்த கதையை நான் படமாக எடுக்கணும்னு சொல்லும் போது, பார்த்துக்கலாம் மச்சான் வா எடுக்கலாம்னு அவனுங்க சொன்ன வேர்டு தான் இன்றைக்கி இந்த படம் இப்படி வந்து நின்னதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். ஸோ எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கூட்டம் இல்லைனாலும் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் நம்புறவங்க இருந்தால் போதும், பண்ணிடலாம். ஹாய் சார். ஹாய். ஸோ நம்ம வெற்றிமாறன் சார் மாதிரி லெஜெண்டரி டைரக்டர்ஸோட அசுரன், விடுதலை 2 இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்படியே கட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ நீங்கள் உங்கள் டேரக்டர் யூத் வருது. ஸோ அது ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த சீரியஸ் மோட் எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து இடிச்சுதான்? ஏன்னா இப்போ போஸ்டர், சாங்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப இது ஒரு மாதிரி ஃபன்னாக, என்டர்டெய்னிங், ஒரு மாதிரி ஜாலி மோடாக இருக்கு இல்லையா? அந்த சீரியஸ் டோன் எங்கேயாச்சும் வந்து உங்களுக்கு அடிச்சுதா? இல்லை, என்னை எப்போ பாரு நான் இப்படிப்பட்ட பையனே இல்லைங்க, நான் ஜாலியான பையங்க. என்னை எப்போ பாரு சீரியஸாகவே காமிச்சிட்டு இருக்காங்க. சரி, நம்ம ஜாலியாக நம்மளை காட்டணும்னு பண்ண படம் தான் இந்த படமே. ஸோ அந்த ஆங்கிள் எப்பவுமே வரல. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம பண்ண போகிறோம் தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாவில். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த ஷோ இன்னும் என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வேலம்மாள் கிட்ட நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன். ஐ மீன் சாரி, வேல்ஸ் கிட்ட. சாரி என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா இரு வாழ்க்கையில பண்ண தப்பு தான் இந்த வருஷத்துல. நான் ஸ்ரீலீலா தப்பா சொன்னா ஏத்துப்பீங்க, நான் சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க. ஓகே, எனிவேஸ்
வேல்ஸ் கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். மார்ச் 19 கொஞ்சம் பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டிங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே படத்துக்கு போயிட்டு வந்துருவாங்க. எனக்காக கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து பிரின்சிபல் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு பிரின்சிபல் ரூமுக்கு வந்து தன்னடக்கமாக காலில் விழுவேன் என்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.